ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்புல டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி தான் சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இதோட அளவுகள் இப்போ வந்து பார்த்துடலாம். கீழே பாருங்க, பட்டி மடித்து தைக்க ஒரு 1.5 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 14.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, ஜெஸ்ட்டில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இதுக்கு பாருங்க, ஒரு ரவுண்டு நெக் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வர்ற மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க அந்த ரவுண்டு நெக்கு. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். கேன்வாஸில் பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஹைட்டு வந்து ஒரு 10 இன்ச்சில் இது பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு 1 இன்ச்சில் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அதை எப்படி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம லைனிங் கிளாத்தை இது போல் நம்ம வந்து விரிச்சுக்கலாம். இது மேலே கரெக்டாக வந்து சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வெட்டிய கேன்வாஸ் பகுதியை வைக்கணும். அடியில் பார்த்தீங்கன்னா பசம் மாதிரி வலுவலுன்னு இருக்கிற பகுதியை அடியில் வச்சுக்கணும். அந்த கேன்வாஸ் வந்து சொரசொரப்பான பகுதியை மேல் நோக்கியும் வலுவலுப்பான பகுதியை அடியில் வச்சுட்டு இது போல் நம்ம வந்து கரெக்டாக அந்த கழுத்து அகலம் மாறாமல் இருக்க கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நார்மலாக ஹெவியாக இருக்க சூடுலையே இந்த மாதிரி நம்ம அழுத்தி அயன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிரும் பாருங்க. இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம அயன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணிட்டோம், நல்லாவே ஒட்டிருச்சு. இப்போ வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம வந்து வச்சுக்கலாம் பாருங்கள். ப்ளவுஸை வந்து நல்ல பக்கமாக மேலே வச்சுட்டு நல்ல பக்கத்தில் நம்ம வந்து அயன் பண்ணிய அந்த லைனிங் கிளாத் பகுதியை இது போல் வச்சுட்டு இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 துணியையுமே கரெக்டாக சேர்த்து வச்சுட்டு உள் ரவுண்டு நம்ம அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். இது போல் பொறுமையாகவே அழகாக நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரவுண்டு ஷேப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். அதனால தான் எந்த நெக்காக இருந்தாலும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம வந்து தள்ளி விட்டுட்டு பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி நெக்கோட ஷேப்பை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம ஓரத்திலே போடக்கூடிய தையல் வளைவு நெளிவு இல்லாமல் நேராக அழகாக வர்ற மாதிரி பார்த்துக்கங்க. இது போல் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம வந்து அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், நெக் வந்து தச்சு முடிச்சிட்டோம். கீழே இடுப்பு சைடு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு 2 துணியையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ கெட்ட பக்கமாக திருப்பி 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பு 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். ரெண்டு சைடுமே பாருங்கள் அதே மாதிரியே ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம தச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து அயன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2.25 இன்ச் நீளமும் 2.25 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ முக்கோணமாக மடித்து தச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்காக ஒரு 2 பீஸ் மட்டும் தச்சு காமிக்கிறேன். இப்போ நூல் பீஸு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஓப்பன் பகுதியை இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து மடிக்கணும். பார்க்குறதுக்கு ஒரு சொலகு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியே பாருங்கள், நான் ஒரு 2 பீஸ் மட்டும் தச்சு காமிக்கிறேன். இது போல் பாருங்கள், நிறையா பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பயன்படுத்தி தான் நம்ம சூப்பராக நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நெக்கோட ஷேப்பை இது போல் விரித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையுமே பாருங்கள், ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அதிலிருந்து கரெக்டாக கழுத்து பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப்பில் இது போல் ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக லைனாக தச்சுக்கலாம். கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து 1/4 இன்ச்சு விட்டாலும் விட்டுக்கலாம், இல்லை கழுத்தை ஒட்டியே தைக்கிறா இருந்தாலும் தச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ வந்து நான் கழுத்தை ஒட்டியே வைக்கிறேன் பாருங்கள். இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் பாருங்கள், வரிசையாகவே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். கீழே சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி நம்ம தைக்க போகிறோம். 5 இதழ் அல்லது 4 இதழ் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு 4 இதழ் மட்டும் நான் தைக்கிறேன் பாருங்கள். அஞ்சு அல்லது 4 வச்சோம்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வரிசையாக பிசுறு பகுதியை பூரா சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை வெளியில் எடுத்துட்டு பாருங்கள், நூல் பீஸரை கையோடையே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் கோல்டு கலர் லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மீச்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ லேஸ் தைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு பகுதி கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது, பிசுறு பகுதியும் தெரியக்கூடாது, தையலும் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு லேஸை கவர் பண்ணி அழகாக பொறுமையாக தச்சுக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம், இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இந்த ஓரத்தில். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துட்டு பீட்ஸ் பஞ்சிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாசி இது போல் வச்சுக்கலாம். பாருங்கள், இதோட ப்ரைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.